ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிற ட்ராமா ஒரு ஆன்கோயிங் ட்ராமா தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். மனிதனோட அறிவியல் கண்டுபிடிப்பில் ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த விண்வெளி பயணம் தான். அது ஃபஸ்ட்டு அமெரிக்கா பண்ணியிருந்தாலும் போக போக எல்லா நாடுமே அதில் பண்ணி அதில் ஆராய்ச்சின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி கொரியாவில் 2021 விண்வெளியில் ஒரு ஆராய்ச்சி மையம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு எர்த்தில் சாதாரண டாக்டராக இருக்கிற நம்ம ஹீரோ எப்படி அந்த இடத்துக்கு போகிறாங்க, என்ன ரீசனுக்காக போகிறாங்க, ஸோ போன வேலையை சரியாக செஞ்சாங்களாங்கிறது தான் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு 2 எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண போகிற அந்த ராக்கெட்டில் இருக்கிற 3 பேரை தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் இப்போ அங்கே விண்வெளியில் ஆராய்ச்சி மையத்தில் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக ஹீரோ வராங்க. ஆக்சுவலாக இதான் ஹீரோ ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ ராக்கெட்டில் தட்டு மாதிரி வந்துட்டுருக்காங்க. வந்து பக்கத்து சீட்டில் உட்காந்தான். ஹலோ, இது உன்னோட சீட் கிடையாது, அதோ இருக்கு பாரு, அதுதான் உன்னோட சீட். 70 பில்லியன் வான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சீட்டில் உட்காந்தா அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும், போ அதில் போய் உட்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெரராக பேசினா. ஹீரோக்கும் இன்னும் இந்த பொண்ணு கொஞ்சம் கோவத்தில் பேசுகிறான்னு தான் ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்ததான் சாண்டின்னு சொல்லிட்டு இன்னொரு சயின்டிஸ்ட்டு வராரு. இவர் யூஎஸ் தான், கொரியன் கிடையாது. ஸோ இவருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், கொரியன் லாங்குவேஜ் தெரியாது. இப்போ இவங்க 3 பேர் தான் ட்ராவல் பண்ண போகிறது. பட் இதில் ஹீரோ ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட் டைம்னோடனே. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி எம்எஸ்எட் குரூப்போட சேர்மனை காட்டுறாங்க. கூட அவரோட பொண்ணு காயுன்னு இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்ததுமே இங்கே சேர்மனும் பார்த்துட்டு, என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க, என்னோட மருமகள் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் உங்களோட மருமகனை பற்றி கேட்க மாட்டீங்களான்னு சொல்லும்போது, அவன் ஒன்றும் என் மருமகன் கிடையாதுன்னு சொல்லும்போது, அதுக்கு காயணும் மருமகன் இல்லையா, இப்போ உங்களால் தான் அவர் ஸ்பேஸ்க்கு போகிறாரு தெரியும் தானே, இப்போ எப்படி இப்படி பேசலான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கா. ஸோ அப்படியே நியூஸில் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. என்னென்னா இப்போ ஹீரோ அந்த விண்வெளிக்கு போகிறதுக்கு ரீசனே இந்த எம்எஸ் குரூப்போட சேர்மன் 70 பில்லியன் கொடுத்து ஸ்பேஸ்க்கு ஒரு டூரிஸ்டாக ஹீரோவை அனுப்பி வச்சுருக்காங்கங்கிறது நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே காயணும் இங்கே அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அவரை என்னை பார்க்க கூட நீங்கள் விடலை, அவர் சேஃபாக போகிறாரான்னு என்னன்னு தெரியல, உங்களால் தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கா. உனக்கு உன் அண்ணனை விட ஹீரோ அவ்வளோ முக்கியமாயிட்டானான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. என்னென்னா காயனோட அண்ணன் இப்போ தான் ரீசெண்டாக இறந்துருப்பாங்க போல். ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம், அங்கே ஒர்க்கர்ஸை பார்க்க போன டைம் அங்கேருந்து ஏதோ பெரிய திங்ஸ்லாம் கீழே விழுந்திருக்கு. ஸோ ஒரு ஆளை காப்பாற்ற போய் இவர் அதில் அடிபட்டு இறந்துருக்காரு. ஸோ இப்போ அதுக்காகத்தான் எல்லாருமே சேர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. கூடவே அண்ணனோட ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க என்னென்னா இப்போ சேர்மனை பார்த்துட்டு, அங்கிள் என்னோட கருமுட்டையும் உங்கள் பையனோட ஸ்பேமும் இப்போ சேஃபாக ஸ்பேஸ்க்கு போயிருந்தானேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசுகிறது என்னங்கிறத போக போக தெரியும். ஸோ அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ராக்கெட்டும் இங்கே பூமியிலேருந்து விண்வெளிக்கு கிளம்புது. ஆனால் உள்ள ஹீரோவை பார்த்தோன்னா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இங்கே பூமியில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்களும் ராக்கெட் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஹீரோட்ட உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பயத்தில் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்காங்க. ஹீரோயினும், நீ இப்போ அதை சொன்னால் தான் நம்ம இங்கேருந்து கிளம்ப முடியும், கொஞ்சம் சொல்கிறியான்னு சொல்லும்போது, அப்போது 1 2 3 கவுண்ட்லாம் பண்ண மாட்டிங்களா, நான் சாங்கை தான் சொல்லணுமா சொல்லிட்டு பதட்டத்தில் ஒரு சாங்கு சொல்ல, அடுத்த செகண்டே இங்கேருந்து ராக்கெட் கிளம்புது. ஸோ ஒட்டுமொத்த கொரியாவும் டிவி வழியாக எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக 3 லேடிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஆன்டிஸ் தான். ஸோ அங்கே ஹீரோக்காகவே அதை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ராக்கெட்டும் சேஃபாக பூமியிலேருந்து கிளம்புது. பட் அடுத்ததான் மின்னல் வந்து தாக்குது. அந்த மின்னலையும் தாண்டி அவங்க சேஃபாக ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படியே ஹீரோ சொன்னால் அந்த சாங்கும் அதில் ஓடிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக பறந்து ஒரு வழியாக விண்வெளிக்கு வந்துருந்தாங்க. ஸோ அங்கே வந்ததும் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு ஈர்ப்பு விசை. ஏன்னா அங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டைம் ஹீரோ முன்னாடி வந்து ஒரு கன்று வந்து பறந்துட்டு நின்றுட்டுருக்கு. ஹீரோவும் இதை பார்த்துட்டு, என்ன என் முன்னாடி கன்று வந்து நின்றுட்டு நிற்கி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த கன்னெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. பட் இப்படி ஃபஸ்ட் டைம் விண்வெளிக்கு வந்ததுனால அதுக்கான சிக்னஸ்லாம் வரதானே செய்யும். ஸோ ஹீரோக்குள்ளே பயமும் இருக்குது, திடீர்னு வயிறுலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயினும் இதை கவனிச்சுட்டு, நீ ஏதோ பயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, அதோ பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி வழியாக வெளியே பாருன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் வெளியே பார்த்தா வெளியே விண்வெளி ரொம்பவே அழகாக இருக்குது. பட் ஹீரோவோட கண்ணுக்கு ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷூட் போட்டுட்டு ஒரு ஆள் பறந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ திடீர்னு ஹீரோக்கு உடம்பு சரியில்லாமாகி வாமிட் வர மாதிரி ஃபீல் இருக்குது. கூட இருக்கிற 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த டைமில் வாய்ஸ் ஓவர் வருது, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மொத்த பிரபஞ்சமும் என்ன ஆனாலும் என்னை காப்பாற்றுன்னு நினச்சேன், ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்ருக்கு. இப்போ நான் இங்கே இறக்குறதுக்கு ரீசனே இந்த பிரபஞ்சம் தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் இது எல்லாமே ஒரு கருவறைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அது எனக்கு கல்லறையாக மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்கும்போதே அந்த இடத்துலயே வாமிட் எடுத்துருந்தாங்க. ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு செஞ்சது இதுதான். இதுக்காக நான் வர வழியில் நடந்த அந்த மின்னல்லையே இறந்து போயிருக்கலாம். இப்படி ஒரு விண்வெளி நோயை வந்து இறந்துட்டேன்னு சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஹீரோட வாய்ஸ் ஓவரில் தான் வருது. ஆக்சுவலாக கருவறையில் இருந்து பிறக்கிற வரைக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்காது, இம்பாசிபிள்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு. எங்கள் அம்மாவோட கருவறை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப வார்மாக ஃபீல் பண்ணேன். நான் வெளியே வந்தப்போ கூட அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இடிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான். அங்கே இருந்தவங்களும் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாங்களாம். பட் எனக்கு அது எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. அது என்னை நல்லாவே சேஃபாக ஃபீல் பண்ண வச்சிருந்துச்சி. கூடவே என்னோடய 3 ஆன்டிஸையும் நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுலேருந்து அடுத்ததாக ஹீரோவோட டீனேஜ் வயசில் தான் காட்டுறாங்க. ஹீரோ பிறந்ததுமே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மாவாக இருந்து வளர்த்ததுலாம் இந்த 3 ஆன்டிஸ் தான். பட் அவங்க பாரில் வேலை பார்க்குற லேடிஸ் தான் போல். ஸோ அவங்ககிட்ட யாராவது கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்டால் போதும் 3 பேரும் வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ அப்படி ஒரு முறை பார்லேருந்து அவங்க நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஹீரோவும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காசு தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ இல்லை நாளைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ பார்லேருந்து நிறைய பேர் வெளியே போனதை பார்த்தானே, ஏன் அவங்க உங்கள்கிட்ட தரலையான்னு சொல்லும்போது தரல, எந்த பக்கமாக போனாங்கன்னு சொல்லும்போது அதுவும் அந்த பக்கம் தான் சொல்கிறாங்க. சரி 3 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக பத்திரமா வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்லேருந்து வெளியே போனேன். அந்த 3 ஆட்களையும் பிடிச்சி அடித்து அந்த ஆள்கிட்டருந்து அதுக்கான காசை மட்டும் ஹீரோ வாங்கிட்டு வராங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே ஹீரோ படித்து ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டராக மாறுறாங்க. பட் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ குழந்தையும் பிறந்துருது. பட் பிறந்த குழந்தை அழமாட்டுது. திடீர்னு அதுக்கு பல்ஸ்லாம் கம்மியாக இருக்கணுன்னே ஹீரோ அதுக்கு பல்ஸ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த குழந்தையோட அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. இதில் ஹீரோ என்னன்னா, நீ மட்டும் இப்போ கண் முழிக்கல, நானே உன்னை கொன்று வேண்டான்னு சொல்லிட்டு பல்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஒரு வழியாக குழந்தைய மூச்சு விட்டு அழ ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படியே அடுத்தடுத்த டேனியும் ஹீரோ பிரசவம் பார்க்க ஆரம்பிக்காங்க. ஸோ இப்படி ஒரு டைம் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ட்ரெயினில் ஒருத்தவங்களுக்கு பிரசவ வலி வருது. ஸோ ஹீரோவே அவங்களுக்கு பிரசவம் பார்த்து குழந்தைய எடுத்து கொடுக்காங்க சேஃபாக. ஸோ சுற்றி இருக்கிற எல்லாருமே ஹீரோவை பாராட்ட செய்கிறாங்க. ஹீரோவும் இந்த ஜாபை ரொம்பவே விரும்பி பார்க்க ஆரம்பிக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எம்இசட் குரூப்போட மெடிக்கல் சென்டரில் பெரிய ஒரு டாக்டராகவும் இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவோட பேஷண்ட்டாக வருது யாருன்னு பார்த்தோன்னா, இப்போ ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்காங்கல்ல காயினோட அண்ணன், சேர்மனோட பையன், அவங்க தான். என்னென்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து குழந்தையே பிறக்கலை போல். ஸோ ஹீரோட்ட தான் செக்கப்புக்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, சேர்மனோட பையனோட ஸ்பேம் எல்லாமே மரபணு குறைபாடு உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து அப்படியே சேர்மனோட மருமகளுக்கு ஹீரோ தான் பர்சனல் டாக்டராகவும் மாறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு நாள் நைட் டியூட்டிக்கு ஹீரோ வந்துட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஒரு பெரிய கார் வந்து இடிக்குது. ஹீரோவும் யாருன்னு போய் பார்த்தோன்னா சேர்மனோட பொண்ணு தான், காயின் தான். இதான் ஃபஸ்ட் டைம் ஹீரோவும் காயினும் மீட் பண்ணிக்கிட்டது. ஹீரோவும் காயின்கிட்ட பேசிட்டு காரை இடிச்சதுனால காரில் டேமேஜ்லாம் ஆயிருக்கு. ஸோ அந்த டைம் காயின் காரை விட்டு இறங்கி வரா. என்னென்னா அவள் கால்லேருந்து ரத்தமாக வருது. ஸோ ஹீரோ டாக்டர் தானே, ஸ்ட்ரெயிட்டாக அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. பட் இப்போ அந்த கருவை கலைச்சி ஆகணும், இல்லைனா அவளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. காயினும் இதெல்லாம் கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன், அது கூட எனக்கு தெரியல. ஆனால் சரி, எனக்கு இப்போ நடக்க போகிற சர்ஜரி பற்றி நீ வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோக்கும் இவ சேர்மனோட பொண்ணுங்கிறது தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் இதை போய் வெளியே சொல்ல மாட்டேன், உனக்கு சர்ஜரி பண்ணது நான் சொல்லிட்டு நீயும் வெளியே போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது, இங்கே நான் நம்புகிற மாதிரி ஆம்பளைங்களாம் இருக்க தான் செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவள் ஏதோ ஃபீலிங்கில் பேசுகிறான். ஹீரோவும் என்னை நீ முழுசாக நம்பலாம், இப்போ நான் உனக்கு அனஸ்தேசியா கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது அவள் அப்படியே மயக்கமாகலாம். ஸோ அவளுக்கு சர்ஜரியும் நடந்து முடிஞ்சிருது. அதுலேருந்து கொஞ்சம் நாளில் இது எப்படியோ சேர்மனுக்கு தெரிஞ்சுட்டு போல. ஸோ அப்படியே ஹீரோவை 4-5 பாடி கார்டு தூக்கி கொண்டு போய் சேர்மன் முன்னாடி வச்சுருந்தாங்க. சேர்மனும் கோவத்தோட, என்னோட பையனுக்கு இப்போ வரைக்கும் குழந்தை பிறக்கலை, ஆனால் என் பொண்ணோட கருவை கழிச்சிருக்க, நீ என்னோட குடும்பத்தோட வாரிசே இல்லாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி ஹீரோ மேலே போடுறாங்க. ஹீரோவும் இதில் நான் என்ன தப்பு பண்ணேன், உங்கள் பொண்ணுக்கு அந்த சர்ஜரி பண்ண வேண்டிய இடத்துல இருந்தேன், அதான் பண்ணேன்னு சொன்னால் இது சேர்மன் கேட்குற மாதிரியே இல்லை. ஏதோ ஹீரோவை கொலை பண்ணுற அளவுக்கு பக்கத்தில் போகிறாங்க. ஹீரோவும் நான் சர்ஜரி பண்ண வேண்டிய இடத்துல இருந்ததுனால தான் உங்கள் பொண்ணுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதை சேர்மனும் பார்த்துட்டு அப்போ பொழைச்சிப்போன்னு சொல்லிட்டு ஹீரோவை வேலையை விட்டு எடுத்துருந்தாங்க. சரி இந்த வேலை போயிட்டு மற்ற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் இங்கே சேர்மனை எதிர்த்து ஹீரோக்கு வேலை கொடுக்கறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஸோ ஹீரோக்கு எந்த வேலையும் கிடையாது, கிடைச்ச சின்ன சின்ன வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு நாள் ஹீரோ நைட்லாம் ட்ரிங்க் பண்ண பாட்டில்ஸ்லாம் கொண்டு போய் குப்பையில் போடுறப்போ வீட்டு முன்னாடி என்னென்னா காயின் திடீர்னு வந்து நிற்கான். ஹீரோவும் பார்த்தும் பார்க்காத மாதிரி நிற்காங்க. அவள் தான் போய் டாக்டராக இருந்துக்கிட்டு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறது நல்லது கிடையாதுன்னு சொன்னால் நான் யாருன்னு தெரியாத மாதிரி
இரு, இங்கெல்லாம் வரத வேலை வச்சுக்கிடாதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பதிலுக்கு அவனும் நடந்ததுக்கெல்லாம் சாரி சொல்லிட்டு நான் வேணும்னா பதிலுக்கு எதுனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கோவத்தோட என்னோட லைஃப் எந்த அளவுக்கு ஒரு நரகத்தில் இருக்குன்னு தெரியுமா? என்னோட வேலை போன ஒவ்வொரு நாளும் உன்னோட ஃபேஸை திங்க் பண்ணி பார்ப்பேன். அப்போல்லாம் பதிலுக்கு உன்னை ஏதாட்டு பழி வாங்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் ஒழுங்கு இங்கேருந்து கிளம்பி போயிருன்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டுறாங்க. ஆனால் இப்போ காயிங் என்னென்னா திடீர்னு ஹீரோவை பிடிச்சி டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறா. பண்ணிவிட்டு இந்த பழி வாங்குறது எப்படி இருக்குது, உனக்கு ஓகேவா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. ஹீரோ தான் இதில் பெரிய ஷாக்கில் இவள் பண்ணதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் எனக்கு இப்போது எந்த பொண்ணுங்க மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலகி வந்துருந்தாங்க. பட் காயிங் சும்மா இல்லை, கண்டினியூஸாக ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கா. ஸோ அதுலேயே 2 பேரும் ஒன்று சேர்த்த மாதிரி பழக ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் காயினுக்கு ஹீரோ மேலே சின்சியராக லவ் இருக்குது. பட் ஹீரோவுக்கு காயின் மேலே லவ் இருக்கான்னு கேட்டால் அது ஹீரோக்கே தெரியல. பழி வாங்குறோமா ஆசையாக லவ் வாங்குறது இல்லை. பட் காயின் நல்ல பொண்ணு தமிழாக லவ் வச்சுருக்கா, அந்த ஒரு ரீசனுக்காகவே ஹீரோ காயின் கூட பழகுறாங்க. ஸோ இதோட ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ப்ரெசென்ட்டுக்கு வரோம். இப்போ வாமிட் பண்ண ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னா திடீர்னு மூச்சு திணறல் ஆகுது. ஸோ ஹீரோவை கவனிச்சுட்டு இருக்கிற இதே டைம் இவங்க இருந்துட்டு இருக்கிற இந்த பிளேஸில் பெருசாக ஒன்று அது என்னன்னு தெரில, அது இடிச்சிட்டு போகுது. ஸோ சாண்டி அது என்ன இடிச்சிட்டு போயிருக்குன்னு சொல்லி கவனிக்கிறதுக்காக போகிறாங்க. பட் அதுக்குள்ளே இங்கே ஹீரோ மயக்கமாகிருந்தாங்க, அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிருந்தாங்க. ஒரு பக்கம் பூமியில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே டூரிஸ்டாக போன ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோட மூச்சுக்குழாயில் ஏதாட்டும் அடைச்சிருக்கும், அதனால தான் மூச்சு திணறல் வந்திருக்கு, அன்கான்சியஸ் ஆகியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக 4 நிமிட்ஸ்க்குள்ளே ஹீரோவோட செஸ்ட்டில் ப்ரெஷர் கொடுத்தே ஆகணும், இல்லைனா ஹீரோ இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் தான் ஹீரோவை பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடம் ஈர்ப்பு விசை ரொம்பவே கம்மியாக இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ அந்த மாதிரி நிலைமையில இது பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா பறந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதனால் ஹீரோயின் பக்கத்தில் ஒரு டோர் இருக்கும், அதில் நீளமாக ஒரு கம்பி இருக்கும், அதில் ஹீரோயினோட 2 காலையும் விட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோவை பிடிச்சி வச்சுட்டு ப்ரெஷர் கொடுக்க பார்க்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெரிய எஃபெக்ட் போட்டு தான் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்குன்னா அந்த கம்பி கிழிச்சு ஹீரோயினோட காலில் ரத்தம் வருது. ஸோ கொஞ்சம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மூச்சு விடாமல் அடைச்சிட்டு இருந்த ஏதோ ஒன்று வாய் வழியாக வெளியே வந்துடுது. ஸோ ஃபைனலாக ஹீரோவும் சரியாகிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் நான் யாருன்னு தெரியுதா, இது எத்தனைன்னு சொல்லி கேட்டால் ஹீரோ கண்ணு முன்னாடி ஒரு ட்ராப் பிளட் மட்டும் பறந்துட்டுருக்கு. அப்படியே ஹீரோயினோட கால் பார்த்தா அந்த பெருவிரல் காலை கிழிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்குதையும் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே இங்கே பூமியில் இருக்கிற காயினை பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்பேஸில் இருந்து கால் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே காயினும் அப்போது ஹீரோட்டேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். ஆனால் அப்படி கிடையாது, காயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்லேருந்து வந்திருக்கு. என்னென்னா அவனும் விண்வெளியில் தான் ஒரு ஆராய்ச்சியாளராக சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் போல். அவனோட பேர் காங் தான். ஸோ இங்கே காயினும் போய் பேசுகிறான். நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னோட அப்பாட்ட பேசினேன்னு சொல்லும்போது என்னன்னாலும் நீங்கள் பேசிக்கோங்க, ஃப்ரெண்டாக இருந்துக்கோங்க, என்னை விட்டால் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு காயினும் சொல்கிறான். இப்போது உன்னோட பாய் ஃப்ரெண்டு தானே இங்கே வரப்போகிறது, அவன் என்னை விட பெட்டராக இல்லைனா கண்டிப்பாக நான் உன்னை அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்தான். இவ காயினுக்கு கோவம் வருது, எதுக்கு அப்பாவும் இவனும் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க, நான் தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்கா. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஸ்பேஸில் டூரிஸ்டாக வந்திருக்கிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ ஹீரோக்கு எல்லாமே நார்மல், கூட டாக்டர் பேசிகிட்டு இருக்காங்க. எர்த்தை ரொம்ப மிஸ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலாக ஹீரோ கொஞ்சம் மயக்கத்தில் இருந்தப்போ அவங்க கண்ணு முன்னாடி ஒருத்தங்க இறந்த டெட் பாடி, அதுவும் ஸ்பேஸ் ஷூட் போட்டவங்க மாதிரி ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, நான் அப்படி ஒன்று பார்த்தேன்னு சொல்லும்போது அதுக்கு அவங்களும் அந்த டாக்டரும் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அது ஒன்றும் இறந்த டெட் பாடி ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் ஷூட் மட்டும்தான். உங்களே மாதிரி ஸ்பேஸ்க்கு போனவங்களை யாரோ ஒருத்தங்க அந்த ஸ்பேஸ் ஷூட்டை அங்கேயே போட்டுட்டு போயிருக்காங்க ரீசைக்கிள் பண்ணாமல், அதுதான் அங்கே பறந்துட்டு இருந்திருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட உங்கள் இடத்த இடிச்சது கூட அதுதான் உங்களோட சோலார் பேனலையும் இடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வேற என்னமோ நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அந்த சாண்டியும் அதை பற்றி தான் இங்கே பூமியில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கிட்ட அதை பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷூட் இவங்களோட சோலார் பேனலில் இடிச்சதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது இடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ஷூட்டரில் இருந்த அந்த கைங்கிற அந்த பீஸ் மட்டும் தனியாக போயிட்டு போல். ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே பூமியில் இருக்கிற ஆராய்ச்சியாளரில் ஒரு பார்க்குன்னு ஒருத்தர், அதாவது இவரும் ஸ்பேஸ்க்குலாம் போயிருக்கார் போல். இவரோட ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்பேஸ் ஷூட் பண்ணுறப்போ ஏதோ ஏர்லாக் ஆகி சாக போகிற அளவுக்குலாம் திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. கூட இருக்கிற சீஃபும் ஆமாம் சரி இப்போதைக்கும் உனக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை, நீ கிளம்பி போக வேண்டியதானேன்னு சொல்லும்போது இல்லை நான் போக மாட்டேன், என்கிட்ட
ஹீரோயின் சொல்லிட்டு போயிருக்கா, நான் நாளைக்கு காலையில் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த பார்க்கும் ஹீரோயினும் டேட் பண்ணுறாங்க போல். அதுவும் ஹீரோயின் இந்த ஸ்பேஸ்க்கு இப்போ வரதுக்கு முன்னாடி ஒரு சில நாள் முன்னாடி தான் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். இது அங்கே இருக்கிற ஒரு சிலவர்களுக்கும் நல்லா தெரியுது. இப்போ சீஃபும் ஹீரோயினை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, சாண்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ இருக்கிற அதே இடத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்போ 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினோட அந்த பெருவிரல் அடிபட்டு பிளட் வந்ததை பார்த்துருப்பாங்க. ஆனால் அது இன்னும் நிற்காமல் வந்துட்டு தான் இருக்குது போல். ஸோ ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க காலில் இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் உங்கள் காலில் எதுவும் அடிபட்டுட்டா ரத்தம் எதுவும் வருதான்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கேட்காங்க. என்னோட கால் இல்லை உன்னோட காலுன்னு சொல்லிட்டு ஹீரோ வரப்போ எதுக்கும் சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான திங்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போது சின்னதாக உங்களோட காலுக்கு ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் தையல் மட்டும் போட்டுருவோம் அந்த 2 பெருவிரல்லையும் சொல்கிறாங்க. ஹீரோயினும் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா, பறந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உன்னால் எப்படி என் காலில் தையல் போட முடியும், ஒன்றும் தேவையில்ல நான் பேண்டேஜ் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பறக்காமல் நிற்கிற மாதிரி இடத்த செட் பண்ணி நின்றுக்கிட்டு, இங்கே பாரு இப்படியே விட்டுட்டோன்னா பிளட் வந்துகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப பூமிக்கு போகிறப்போ 2 பெருவிரல் இல்லாமல் தான் நீ போக வேண்டியதாக இருக்கும், பரவாயில்லையா, ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு, நான் ஒழுங்காக பார்த்துருவேன், நான் ஒரு டாக்டர் தான் சொல்லிட்டு தையல் போடுறதுக்காக எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடுறதுக்காக ஊசி எடுத்து அதில் நூல் மாதிரி இருக்கிற ஒரு நரம்பை எடுத்து தான் கோர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காங்க, அந்த நூல் மாதிரி இருக்கிறதுனால அதுவும் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஹீரோவால் அதை ஒழுங்காக கோர்க்க முடியல. ஹீரோயினும் இதை பார்த்துட்டு என்கிட்ட கொஞ்சம் தாரியான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஹீரோயின் ஈஸியாக கோர்த்துட்டு ஹீரோ கையில் கொடுக்காங்க. ஸோ ஹீரோவும் இப்போ தையல் போடுறதுக்காக இப்போ வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக அனஸ்தேசியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை எடுக்க போனால் அங்கே என்னென்னா சிரஞ்சியை காணலை. இவங்க கவனிக்காத டைம் ஈர்ப்பு விசையினால அது எங்கேயோ பறந்து போயிட்டு. ஸோ ஹீரோவும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் நான் தேடி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஹீரோயினும் சரி பரவாயில்ல இப்படியே போடு நான் வலியை தாங்கிக்கிடுவேன்னு சொல்லுவோம். இல்லை தையல் போடுறது ரொம்ப வலிக்கும், நானே போட்டுருந்தேன், அதை மாதிரி இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் தேடி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் ஹீரோயின் பரவாயில்ல போடு நான் வலியை தாங்கிக்கிடுவேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹீரோயினோட காலில் தையல் போடலான்னு போகிறாங்க. இருந்தாலும் ஹீரோக்குள்ளே தெரியுது ரொம்ப வலிக்கும், இவன் எப்படி தாங்குவான்னு சொல்லிட்டு அவளும் பரவாயில்ல நான் தாங்கிக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஏதோ ஆறுதலாக பேச ஹீரோவும் சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அவளோட காலில் தையல் போட ஆரம்பிக்காங்க. அவளுக்கும் வலிக்கலாம் செய்யுது. ஸோ ஹீரோவும் போட்டுட்ருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே பூமியில் இருக்கிற ஹீரோவோட ஆன்டிஸை தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்போ நேரத்துக்கு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கானு நினச்சி ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் காயுனை பார்த்தோன்னா ஆக்சுவலாக அவன் முன்னாடி இருக்கிற அந்த லிஃப்ட்டில் ஒரு டைம் ஹீரோவும் இவாளும் ஒன்றா போயிருப்பாங்க போல். அப்போ ஹீரோ நான் எப்பவும் உனக்கு உண்மையாக தான் இருப்பேன், உன்னை எப்பவும் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியாக வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஹீரோவே ரொம்பவே மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இங்கே ஸ்பேஸில் இருக்கிற ஹீரோ பார்த்தோன்னா இங்கே எல்லாம் மாறிடும் போல். இப்போ ஹீரோயினோட பெருவிரலில் ஓரளவுக்கு எப்படியோ தையல் போட்டு முடிச்சிருந்தாங்க. அவளும் அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டான். ஸோ தையல் போட்டு முடிச்சு உட்காந்துட்டு இருக்கிறப்போ இப்போ அவங்க தேடிட்டு இருந்த அந்த சிரஞ்சி பறந்து வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அதை ஹீரோயின் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊதி ஊதி தள்ளிட்டு இருக்காங்க. ஆனால் அதை ஹீரோயின் பார்த்து ஹீரோவை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி போகிறப்போ ஹீரோவும் உன்னோட பெருவிரல் பரவாயில்ல நல்லா வேலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் அனுப்பி வைக்காங்க. ஆனால் இப்போ ஹீரோ என்ன திங்க் பண்ணுறாங்க, உன்னோட பெருவிரல் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பேஸ்க்கு 9 நாளைக்கு டூரிஸ்ட்டாக வந்திருக்கிறோட ஹீரோ லைஃப் ஃபுல்லாக சேஞ்ச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் ஹீரோ எந்த ரீசனுக்காக இங்கே வந்திருக்காங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதையும் சீக்கிரமாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.